எஸ் மக்களே, பிக் பாஸ் அன்சீன் ப்ரோமோவும் தேர்ட் ப்ரோமோவும் வந்திருக்கு. அன்சீன் ப்ரோமோ ஏற்கனவே நடந்துருச்சு. கனி அண்ட் சுபிக்ஷா என்ட்ரி. அது நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே ப்ராங்க் தான். பட் பயங்கர எமோஷனலாக இருந்தது. சீரியஸாக ஒரு 10 நிமிஷம் அந்த ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க. அதுவே பார்க்க முடியல. ஏன்னா சுபிக்ஷா கூடயும் கனி கூடையும் விக்ரமுக்கு இருந்த பாண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க 2 பேரும் அவாய்ட் பண்ணும்போது அவர் அழுகவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல் போய் உட்காந்துக்கிட்டு கொடூரம். அது ஒரு 10 நிமிஷம் வந்தாங்க. 2 பேர் உள்ளே வந்தாங்க. நீங்கள் ப்ரமோவில் பார்த்த மாதிரியே அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க. வந்து 2 பேரும் கையை மட்டும் கொடுத்தோடனே பயங்கர கடுப்பாகி போய் முதல் நாளாக போய் உள்ள ரூமில் உட்காந்துட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் சபரி இவங்களோடலாம் விளையாண்டுட்டு பின்னாடி சபரி போனார். போயிட்டு கேட்கும்போது என்னடா 2 பேரும் கையை கொடுக்குறாங்க, முறைக்கிறாங்க, இப்போ என்னடா இவங்களையும் நான் மேனிப்புலேட் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் பாவம். அப்புறம் விட்டுருன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு போனாங்க. பிரஜினு, சபரி, பிரவீன் எல்லாம் சேர்ந்து. இங்கே செம்ம கியூட்டி யார் தெரியுமாங்க? அரோரா தான். வெளியில் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டுங்க அரோரா. சீரியஸாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நல்ல கேரக்டருங்க. சீரியஸாக நல்ல கேரக்டரு. அந்த பொண்ணு மேலே சேர்த்த வாரி பூசுறதுலாம் ரொம்ப அநியாயம். அவ்வளோ அழகாக ஒரு பிஹேவியர் பண்ணிச்சு. என்ன பண்ணார், இவர் வெளியில் வந்தார், மறுபடியும் வெளில வந்தார், மறுபடியும் கோவமான்னு கேட்டார். கனி பதிலே சொல்லணுன்னே வெளில போய் உட்காண்டார் சோஃபாவில் போய். அப்புறம் கனியும் சுபிக்ஷாவும் ரூமுக்குள்ளே வந்தப்போ அழகாக போய் பேசிச்சு அரோரா. அப்படி பண்ணாதீங்க. அவர் வியானா பேசுகிறப்ப உடஞ்சிட்டாரு. கனி சுபிக்ஷா வந்து இந்த மாதிரி பண்ணால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் பாவங்க, ரொம்ப உடஞ்சிடுவார். இப்படி பண்ணாதீங்க. அவ்வளோ அழகாக சபரி கூட பண்ணலைங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், சபரி பண்ணலை. திவ்யாலாம் அங்கே ஒரு மனுஷன் அழுதுட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டு இருக்காருங்கிறத கண்டுக்கவே இல்லை. எனக்கு என்ன போச்சு அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் அவ்வளோ அழகாக அந்த அரோரா போய் சொல்லிச்சு, அவர் உடஞ்சிருவாருங்க, போய் பேசுங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. கூட ஆதிரையும் சொல்லிச்சு. இத்தனைக்கும் ஆதிரிக்கு அவர் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. ஆனால் ஆதிரை வந்து சொல்லிச்சு. அழகுக்கு இந்த பிள்ளைங்க. ஆனால் சீரியஸாக அப்புறம் ப்ராங்கை பிடிச்சிக்கிட்டாங்க. ப்ரொமோவில் அன்சீன் ப்ரொமோவில் தான் வந்தது. சுபிக்ஷா போய் கட்டி பிடிச்சி கடையை கட்டி பிடிச்சி அவர் ஒரு பக்கம் அழுது, ஏன்டா இப்படி அடையை போட்டு பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு அவர் புலம்பி அப்புறம் ஒரு மாதிரி பேசி சமாராயிட்டாங்க. இன்னும் இதுக்கப்புறம் வரல. அடுத்து தேர்ட் ப்ரோமோவில் என்ன வந்திருக்குன்னா, விக்ரம் உட்காந்து புலம்புறாரு. ஒரு வாரம் ஃபுல்லாக வியானா என்னை கெட்டவளா காட்ட தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா, விக்ரம்னாலே பயங்கர கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோ ட்ரையல் கொடுத்துட்டு இருந்தா, என்னத்தை பண்ணுறது அப்படின்னு. அவர் வந்து உடனே முதுகில் குத்துறாரு. சாரி கேட்டு சொல்கிறாரா சொன்னீங்கன்னா என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் கம்ஃபர்ட் ஜோன். சுபிக்ஷாவும் கனியும் அவங்க கிட்ட தான் அவர் மனசில் இருக்கிறத புலம்பிக்க முடியும். அவங்க கேட்டாங்க, அவர் புலம்புறாரு. கனி அழகாக ஒரு வாரத்தில் முடிச்சிட்டாங்க. ஒர்த்தே இல்லை. சீரியஸாக ஒர்த்து இல்லைங்க. நான் சொல்கிறேன், கனி, சுபிக்ஷா, அரோரா, சபரி இவங்கெல்லாருன்னா விக்ரமுக்கு உண்மையான பாண்டு. வியானா ஒர்த்து இல்லை. அவர் தேவையில்லாமல் அந்த பிள்ளை மேலே ஒரு பாசம் வச்சிட்டமேன்னு போகிறாரு. அது சுத்தமாக ஒர்த்து இல்லாத விஷம். இவங்களோட மட்டும் கண்டினியூ பண்ணாருன்னா போதுமானது. ஸோ ஹீ வில் பி ஓகே. 3 நாள் அவருக்கு எப்படியும் டைட்டில் கிடைக்காது. இன்னொரு விஷப்பாம்பு என்ன சொல்கிறது, இன்னொரு அடமெண்ட்டான ஆளுக்கு தான் கிடைக்க போகுது. பட் இவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறது பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இதுதானங்க லைஃப்பில் வேணும். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்க்யூ.